நேத்துல இருந்து சோசியல் மீடியாலே இவங்க 2 பேர் மூஞ்சி தான். இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். சீமான் அண்ணன் அருவாள் எடுத்துட்டு போய் வெட்டுன்னு சொன்னாரா? இல்ல விஜய் அண்ணா நீ சோசியல் மீடியால போய் லா பாயிண்ட் பேசுப்பா அப்படின்னு அவர் சொன்னாரா? எல்லாத்தையும் பண்றதெல்லாம் பண்ணிருவாங்களாமா அவங்க. ஆனா கடைசியில பார்த்தோம்னா என்டிகே தான் காரணம், டிவிகேக்கு தான் நான் ரெப்ரசென்ட் பண்றேன். நான் இப்பயும் சொல்றேன், அப்பயும் சொல்றேன். நீங்க ஒரு கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி பண்றீங்கன்னா, முடிஞ்சா நல்ல விஷயம் பண்றீங்கன்னா பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுக்கணும், அட்டென்ஷன் சீக் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு பின்னாடி நான் என்டிகேக்கு பண்ணேன், டிவிகேக்காக பண்ணேன், டிஎம்கேக்காக பண்ணேன். யாருமே கட்சி மேல இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க யாருமே கட்சியில இருக்கிறவங்கள போய் சண்டை போடுப்பா, நீ சண்டை போடணும், நீ லா பாயிண்டா பேசணும், அருவாள் எடுத்துட்டு போய் வெட்டணும் அப்பெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. லிட்டரலி அவங்களோட பொழப்பு என்னன்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் இப்பயும் சொல்றேன், அப்பயும் சொல்றேன், நோட் பேட்ல முடிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க, நான் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. யார் வின் பண்ணாலும் இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு வின் பண்ணாலும் சரி, நீங்க வேலை பார்க்க போனாதான் உங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு. நீங்க இந்த கட்சிக்காக சண்டை போறேன், அந்த கட்சிக்காக சண்டை போறேங்கிறதெல்லாம் ஒரு யூஸுமே இல்லை. நீங்க என்ன சண்டை போட்டாலும் சரி, நீங்க வேலைக்கு போனாதான் உங்களுக்கு சாப்பாடு. நீங்க வேலைக்கு போனா உங்களுக்கு சாப்பாடு கிடையாது. இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. இதுக்காகலாம் போய் சண்டை போட்டு அடிச்சுட்டு நாராதீங்க. ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. கட்சி பிடிச்சிருக்கா, நல்லா தூக்கி வச்சு கொண்டாடுங்க. ஆனா அதுக்காக ஆப்போசிட்ல இருக்கிற கட்சியை இழிவுபடுத்தி பேசி சண்டை போட்டு பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்.